Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi ashrafil anbiya'i wal mursaleen wa khatamun nabiyyin Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் ரமலான் பிறை 29வது தராவீகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்லநாயன் இந்த மாதங்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்தருள் புரிவானாக. மன தூய்மையோடு இஹ்லாஸோடு இறைவனுக்காக வாழ்ந்த இந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இனி வருகின்ற காலமும் நம்முடைய வாழ்வு அவ்வாறே அமைய வல்லநாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானை போன்று நம்முடைய ஆயுட்காலங்களில் இன்னும் பல ஆண்டு காலம் பல ரமலான்களை அடையவும், லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த ஆண்டில் பெற்ற நன்மக்களாகவும் வருகின்ற ஆலங்களில் பெறுவதற்கும் வல்லநாயன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று பிறை 29 தராவீஹ் நிறைவு பெற்று விட்டது. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாளை ரமலானினுடைய இறுதி கட்டத்தை எட்டி ஷவ்வால் மாதத்தினுடைய பிறை தென்பற்றது என்றால் இன்றோடு ரமலான் நிறைவு பெற்று இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நாம் பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். இந்த இறுதியான இந்த நேரங்களில் நம்முடைய மனதில் நேற்று நினைவு கூறப்பட்டது போன்று ஒரு அருட்கொடையான ஒரு விஷயம் நம்மை விட்டு விலகுகிறது, தூரமாகிறது என்றால் நிச்சயமாக ஒரு முஃமினுக்கு கவலை அளிக்கும். நம்மிடத்திலே இந்த ரமலானும் விடைபெறுகிறது என்றால் ஒரு அருட்கொடையான ஒரு அற்புதமான ஒரு நேரங்கள் விடைபெற்று போகிறது என்றால் நம்முடைய மனதிலேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு வருத்தம் இருக்கும். நாம் என்னதான் ரமலானினுடைய இறுதியில் கொண்டாடப்படுகின்ற அந்த நோன்பு பெருநாட்களில் அதிக மகிழ்ச்சிகளில் நாம் இருந்தாலும் இந்த நாட்கள் தந்த சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் நன்மைகளையும் எந்த விதமான ரெட்டிப்பும் அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு கிடைக்காது. அன்புக்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்தின் இறுதி நேரங்களில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த அந்த நேரம், உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள். எல்லாருமே இதற்கடுத்து இஸ்லாம் என்பது இல்லை, இறை தூதர் இருந்தாங்க, அதனால இஸ்லாம் இருந்துச்சு. இறை தூதர் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைக்கு போயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்லாம் உருவிய வாளோடு தெரிந்ததாகவெல்லாம் நாம் வரலாறில் பார்க்கின்றோமே. அதெல்லாம் நாயகத்தின் மீது வைத்த அதீத அன்பின் வெளிப்பாடுதான். ஒரு அருட்கொடையும் ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு விஷயமும் நம்ம விட்டு போயிட்டுனா நமக்கு ஏற்படுகின்ற அந்த இயல்பான அந்த மனிதனினுடைய நிலைதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணில வச்சு மூடி விட்டு திரும்பி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நாயக தோழர்கள் திரும்பும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களா, அத்வபாத்து அன்ஃபுஸக்கும் அன் தஹ்ஃபு அலா ரசூலில்லாஹ், உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல மண்ணை போட்டுட்டு நீங்களாம் திரும்பி வாரீங்களா அப்படின்னு கேட்டோட நேரத்துல எல்லாருமே அழுது விட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய அற்புதமும் அருட்கொடையும் மனித உலகத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய நேர் ஒளியினுடைய தீபம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இறை தூதருடைய அந்த பிரிவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம்னா அது மனித உலகத்திற்கு கிடைத்த அந்த அற்புதத்தை நாம் விளங்குவது போன்று
இந்த ரமலானும் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அருட்கொடையும். இன்னைக்கு இது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நாளைக்கு இதே நேரத்தில் இதே தருணங்களில் நாம் இறைவனை நினைவு கூறியவர்களாக இதே சிந்தனையில் நம்முடைய பயணங்கள் தொடருமா என்றால் அது உண்மையில் கேள்விக்கான பதில் இல்லாத ஒரு கேள்விதான். ஏனென்று சொன்னால் இந்த மாதம் நம்மில் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தையும் இறைவனுடைய சிந்தனையையும் நிச்சயமாக அடுத்தடுத்த மாதங்களில் கொண்டு வருவதற்கு தான் இந்த மாதம். அது குறைந்து விடுமேயானால் நிச்சயமாக அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அழுது அழுது தன்னுடைய உடலின் பலகீனத்துக்கே போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்க வராங்க. எதற்காக இப்படி அழுகுறீங்க? அல்லாஹ்விடத்துல நபிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கு, நீங்க வருத்தப்படாதீங்கன்னு சொன்னோன்னா உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர்கள் இறை தூதர், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த சன்மானம் இருக்கு. ஆனா வானுலகில் இருந்து பூமிக்கு வந்த அந்த இறை தூதுவர் வகி செய்தி நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் அது கிடைக்காது. அது இருந்த காலம் முடிந்து விட்டது என்றால் இன்னும் மறுபடி அது நமக்கு கிடைக்காது. அதே போன்றுதான் வானுலகில் இருந்து மண்ணுலகில் வானவர்கள் எல்லாம் வலம் வந்த இந்த மாதம் என்பது நிறைவில் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையையும் ஈருலகத்தையும் சிந்தித்து பார்ப்பது ஒவ்வொரு மனிதரின் மீதும் தார்மீக கடமையாக இருக்கின்றது. எனவே பிரிகின்ற இந்த தருணங்களில் ரமலானை கண்ணியம் செய்வோம். இதுபோன்று பல ரமலான் அடைவதற்கு இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம். இந்த ரமலானை அடைந்து பாவமீட்சி அடைந்த நன்மக்களாக நம்மையும் நம்மை இணைத்துக் கொள்வோம். வல்ல நாயன் எஞ்சிருக்கின்ற இந்த நாட்களிலேயும் நிமிடங்களிலேயும் இந்த ரமலானை நம்மிடமிருந்து அங்கீகரித்து சங்கை செய்த நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.